சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்தை மாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், அதேபோன்று RSS நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கேசவ விநாயகத்தின் மாற்றம் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எதற்காக அவர் மாற்றம் செய்யப்பட்டார் என்ற கேள்வி எழும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பு கொடுத்த அழுத்தம் காரணமாக அவர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் இன்று நடைபெற்ற அந்த RSS கூட்டத்தில் புதியவர்களுக்கு அதாவது இளம் தலைவர்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வலியுறுத்தலும் எடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் முதல் முறையாக RSS வெளிப்படையாக தலையிட்டு இருக்கிறது. கேசவ விநாயகத்தை பொறுத்தளவு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவராக திகழ்ந்து வந்தார். கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய பணி என்பது தமிழக பாஜகவில் இருந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு ரீதியாக செயல்பாடுகளை தமிழகத்தில் ஒருங்கிணைக்கும் முக்கிய பொறுப்புக்கு அவருக்கு வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் போன்ற முக்கிய தலைவர்களை சந்தித்து அரசியல் விவாதங்களில் ஈடுபட்ட ஒரு தலைவராக அறியப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து கட்சியில் பணியாற்றி இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அவருடைய பணி தீவிரமாக கை கொடுத்தது. மிக முக்கியமாக தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரிடம் தொடர்ச்சியாக CBCID அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தேர்தலுக்கு முன்னதாக அந்த விசாரணையை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுது பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான நபராக அறியக்கூடிய நபராக இருக்கிறார். 2004 சுனாமி பேரழிவின் பொழுது கன்னியாகுமரி பகுதியில் மீனவ மக்களுக்கான மறுவாழ்வு பணிகளில் RSSஇன் சேவா பாரதி அமைப்பு மூலமாக சிறப்பாக பணியாற்றியதற்கு பாராட்டப்பட்டிருந்தார். இந்த 4 கோடி விவகாரம் அவர் மீது மிக பெரும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கியது. கட்சியிலும் அவர் மீதும் சமூக வலைதளங்களில் சில அவதூறான கருத்துக்கள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்தன. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யா கேசவ விநாயகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த கட்சியிலிருந்து விலகினார். இப்படி அவர் மீது ஒரு பக்கம் கட்சி ரீதியாக செயல்பட்டாலும் மறுபக்கம் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்து வந்தது. கன்னியாகுமரி சேர்ந்தவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக RSS அமைப்பில் முழு நேர பிரச்சார ஊழியராக பணியாற்றினார். மீண்டும் அவர் தற்பொழுது RSS பணிக்கு திரும்பியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. அந்த பதவிக்கு புதிய நபர்களை தேர்வு செய்யும் ஆலோசனை என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதிய பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் விரைவில் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்.